எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம தனுசு ராசி, அதாவது குரு பகவானே அதிபதியாக கொண்ட ராசி தாங்க இந்த ராசி. இது ஒரு நெருப்பு ராசிங்க. எனவே இவங்களுக்கு அறிவின் மீதான தாகம் பார்த்திங்களா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இவங்க குருத்துவம் பிடித்தவங்க, அதாவது தானே குரு, தான் சொல்வதே சரி, தன்னோட கருத்தே சரியானது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இவங்ககிட்ட பார்த்திங்களா குரு பக்தி, கடவுள் பக்தி, பெரியவங்க சொல் கேட்கறது, இந்த மாதிரியான போன்ற உயர்ந்த நல்ல பண்புகள் நிறைய இருக்கும். தனுசு ராசிக்காரர் பார்த்தீங்களா உடல் நலம் வாய்ந்தவங்க கிடையாதுங்க. பார்க்க நோஞ்சானாக இருப்பாங்க, ஆனால் அறிவில் பலம் வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். யாரையுமே தன்னோட அறிவினால் அடித்து காலி செய்ய முடியும் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடன்ஸ் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த செயலையுமே சவாலாக அதை எடுத்துக்கொண்டு வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கும் திறன் கொண்டவங்க இந்த தனுசு ராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே பிளான் பண்ணி எதை செஞ்சாலுமே, எந்த வேலை செய்யறதா இருந்தாலுமே அதை பிளான் பண்ணி செய்வதில் கெட்டிக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். தனுசு ராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னா எந்த கஷ்டம் வந்தாலுமே அது பெரிதாக அழட்டிக்கொள்ள மாட்டாங்க. ஏன் அப்படின்னா விசுவாசமும் நேர்மையும் மன உறுதியும் அன்பும் கலகலப்பான பேச்சும் இவங்களுடைய நகைச்சுவை உணர்வும் கொண்டவங்க தனுசு ராசிக்காரர். ஞான செருக்கையும் குருத்துவ குணத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடியவங்களாகவும் இவங்க பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம். கும்ப ராசியில் தாய் தந்தை கணவர் மனைவி அமைந்தால் இவங்கள பாக்கியசாலி அப்படின்னு தான் சொல்ல முடியும். மேலுமே இந்த தனுசு ராசிக்காரர் தங்களோட உத்தமர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் சில பொய்களை கூட சொல்ல தயங்க மாட்டாங்களாம். எந்த ஒரு தருணத்திலுமே தன்னை பொல்லாதவன் அப்படின்னு யாருமே கருதுவதை இவங்க விரும்புவதோ அல்லது ஏற்றுக்கொள்வதோ கிடையவே கிடையாதுங்க. மேலுமே ஏதோ சமய சந்தர்ப்பம் சரியில்லாத ஒரு தவறு செய்ய நேர்ந்து விட்டது அப்படிங்கிற போகிற போக்கில் இவங்க தாம் செய்யும் தவறுகளை நியாயப்படுத்துவாங்க. மேலுமே இந்த தனுசு ராசிக்காரர் பொறுத்த வரைக்குமே குதிரையை போன்ற வேகமான செயல்பட்டு உடையவங்க. மேலுமே பசி தாகம் அறியாமல் வேலை செய்கின்றவங்க, பூமிக்கும் கடவுளுக்கும் பாலமாக விளங்குகிறவங்க. இவங்களோட வேகத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடியவங்க மற்ற நெருப்பு ராசிக்காரரான மேசமும் சிம்மமும் ஆகுங்க. இந்த எந்த ஒரு தனுசு ராசிக்காரருக்கு நேரம் காலம் அப்படிங்கிற கட்டுப்பாடு, இடம் பொருள் ஏவல் போன்ற பேதங்கள் கிடையாது. எந்த நேரத்திலுமே எந்த வேலையும் எளிதாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க இந்த ஒரு தனுசு ராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலும் சரிங்க, எதையாவது ஒன்று சொல்லிவிட்டு தான் சொன்னதே சரிதான், நாம் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நம்பக்கூடியவங்க. பிடித்த முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாதாடக்கூடியவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு உடல் வலிமை கிடையாது அப்படிங்கிறதுனால கை நீட்டும் பழக்கமும் இருக்காதுங்க. மேலுமே வாய் கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே வன்மம் வைத்து செயல்படுவாங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது. மேலுமே அழகும் வசீகரமும், அழகான தோற்றமும் வசீகரமான பேச்சும் கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் முதல் பார்வையில் யாரையுமே கவர்ந்துடுவாங்க. பல துறை அறிவை பெற்றவங்க அப்படிங்கிறதுனால இவரை பார்த்தவுடன் இவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள். மேலுமே இவங்ககிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்குங்க. இந்த தனுசு ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே குழந்தைத்தனமாக இருப்பாங்க. மேலுமே இவங்களுக்கு பார்த்திங்களா நண்பர் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்களுடைய கலகலப்பான பேச்சின் மூலம் இவங்க எல்லாத்தையுமே கவர்ந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த வாரத்தில் அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, பலன்கள் எல்லாம் இவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது கவனமாக இருக்க வேண்டிய பலன்களாக அமைஞ்சிருக்கா, இவங்களுக்கு இந்த டைமில் காத்திருக்கும் சர்ப்ரைஸ் என்ன, இது எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலுமே இவங்களோட வாழ்க்கை எப்போதுமே யோகமாக அமைய இந்த தனுசு ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு செல்வாக்கு உயரும் வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ராசிக்கு தனஸ்தான அதிபதி சனியோட பார்வையுமே இருக்குங்க. வெகு சில நாட்களில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைய போகிறாரு. வருமானம் தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி கைவிட்டு போனது எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுது. மேலுமே பங்கு சந்தை லாபம், அதிர்ஷ்ட பணம், சொத்துக்கள் என எதிர்பாராத ராஜ யோகங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலுமே உறவினர்களும் நண்பர்களும் ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. வீடு வாகன யோகம் எல்லாமே உங்களுக்கு
உங்களுக்கு சிறப்பாக அமையும். மேலுமே சில பேர் பார்த்திங்கன்னா பழைய வேலையை விட்டு புதிய வேலைக்கு செல்கிறதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். சுறுசுறுப்போடு செயல்பட்டாலும் அலைச்சல், அசதி, மனம் சஞ்சலம், பய உணர்வு ரொம்ப அதிகமாக தான் இந்த டைமில் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தால் கூட அதை பொருட்படுத்தாமல் சமாளித்து எவ்வளோ பிரச்சனை வந்தால் கூட ஆனால் ஈஸியாக சமாளிக்க தெரிந்தவங்க இந்த தனுசு ராசிக்கார் அப்படின்னு சொல்லலாம். சோதனைகளை கூட சாதனைகளாக மாற்றுவீங்க. மனமும் உடலும் சரிங்க, உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். மேலுமே வராது அப்படின்னு நினைச்ச பணம் கூட இந்த டைமில் கைக்கு வரும். குழந்தைகளோட கல்வி ஆர்வம், நல்ல ஒரு முன்னேற்றம், மன நிம்மதி இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். மேலுமே கார்த்திகை மாதம் சிவனை வழிபட உங்களுக்கு அனைத்து விதமான சுப பலன்களுமே உங்களுக்கு தேடி வரும். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக மாற நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குங்க. இருந்தால் கூட நீங்கள் குலதெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு இது எல்லாமே செய்யும்போது இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் சில மிக சிறப்பான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது. சில இடங்களில் மேன்மையாக கூட இருக்கும், சில இடங்களில் சவாலாக கூட இருக்கும். ஆனால் உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகள் எதிர்பார்க்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் இந்த டைமில் நல்லா நடக்கும். வியாபாரத்தில் லாபம் சற்று மிதமாக இருக்கும். புதிய முதலீடுகளில் இறங்க ஏற்ற நேரமாக இந்த நேரமானது உங்களுக்கு சொல்லப்படுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். மேலுமே குழந்தைகளால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெருமை ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அலுவலகத்தில் பொறுப்பான ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு இருக்குங்க. வேலை உயர்வு, சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்க இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது. மேலுமே புதிய பொறுப்புகள் பார்த்திங்களா உங்களை தேடி வரும். வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயங்க. அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வது தான் உங்களுடைய திறமை. மேலுமே வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபம் உங்களுக்கு அதிகரித்து உங்களுக்கு பல நிம்மதியை கொடுக்கும். அதே மாதிரி புதிய தொழில் முதலீடுகளை நீங்கள் பிளான் பண்ணி செய்கிறது ரொம்ப நல்லது. மேலுமே குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கி குழந்தைகளால் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்பட்டு பெரியவங்களோட ஆசையுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. அதே மாதிரியும் நீங்கள் குடும்பத்துக்காக வருமானத்தை அதிகரிக்க வேணும் அப்படிங்கிறது ரொம்ப இந்த டைமில் உங்களுக்கு அக்கறை அதிகமாக இருக்கணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட திறமையை வெளிப்படுத்தி வெகுமதி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய முதலீடுகள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களா, நீங்கள் சற்று எச்சரிக்கையாக பிளான் பண்ணி நீங்கள் புதிய முதலீடுகளை செய்யும்போது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். மேலுமே சந்திரனோட இடப்பெயர்ச்சி பல நன்மைகள் தீமைகள் கலந்த ஒரு பலன்களை கொடுக்க போகுது. குரு 6ல் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு கடன் வாங்க இந்த டைமில் வாய்ப்புகள் நேரிடும். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே மாசாணி அம்மனை வழிபட வாழ்வில் வளம் உங்களுக்கு ஏற்படுங்க. மேலுமே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறாங்க. தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் கேது, சகாயஸ்தானத்தில் ராகு, சனி சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். மேலுமே வருமானத்தில் நீண்ட நாளாகவே இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். வியாபாரிகளுக்கு ஒத்துழைப்பு இந்த டைமில் கிடைக்குங்க. மேலுமே தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் வாரமாக இந்த வாரம் பார்த்திங்களா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபத்தில் சுக்கிரன், புதன் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் செஞ்சு வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவீங்க. மேலுமே புதிய ஒப்பந்தமுமே உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கும். நீங்கள் எதிர்பார்த்த பணமுமே கைக்கு சேரும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்களா புதிய சொத்துமே இந்த டைமில் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைமில் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததை பார்த்தோமா உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் ஆட்சியாக சஞ்சரிக்கும் இந்நிலையில் திங்கள் முதல் சூரியனும் 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால செலவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டுக்கடங்காமல் போகும். ஒரு சில பேர் பார்த்திங்களா வீடு, நிலம், பூமி இது எல்லாமே வாங்குவீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். ஆடம்பர செலவுமே இந்த டைமில் செய்வீங்க. கையிருப்புமானது இந்த டைமில் குறைய ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் அது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். சாதகமான பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டோமா 3ல் சனி ராகு அமர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களை நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும். மேலுமே நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் தைரியம் ஆனது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. மேலுமே லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அப்படின்னு
அப்படின்னு கூட சொல்லலாம். லாபஸ்தான அதிபதி லாபஸ்தானத்திலேயே இருப்பது பொருளாதாரத்தை மேம்படுத்தும் அப்படின்னா கூட அவர் 6க்குரியவர் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு பணம் சம்மந்தப்பட்ட நடவடிக்கையிலும் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு எச்சரியுமே கொடுப்பாருங்க. அதே மாதிரி நண்பர்களோட மகிழ்ச்சியான விழாக்களில் கலந்து கொள்ளும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே உடன் பிறந்தவங்களால் சிறப்பு ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும். மேலுமே கொடுக்கல் வாங்கல்கள் இந்த டைமில் சீராக இருக்க ஆரம்பிக்கும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, செவ்வாய் 12ல் இருக்கிறாரு. அவரோடு மற்றொரு உஷ்ண கிரகமான சூரியனை இணைந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வைத்துக்கோங்க. நினைத்தபடி எல்லாமே பேசாதீங்க. அது உங்களுக்கு வம்பு வழக்குகளை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. அதோடு 3ஆம் இடத்துல உள்ள சனி ராகுவோடு செவ்வாய் தொடர்பு கொள்வதனால அலைச்சல்களும் உங்களுக்கு இந்த டைமில் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் இந்த டைமில் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி பேச்சுவார்த்தையிலுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக அமைய நீங்கள் சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.